இந்த வீடியோல நம்ம COA எக்ஸாமுக்கான ப்ராக்டிக்கல் வீடியோஸை ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம 15th எக்ஸசைஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுல பாத்தீங்க அப்படின்னா 3 டாபிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா கிரியேட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். இதை இப்ப பார்க்க போறோம். வேர்ல்ட்ல எப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணலாம், ஒரு பிசினஸோ இல்லைன்னா நீங்க பண்ற ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களோ, நீங்க பிசினஸா பண்றீங்க, வீட்ல இருந்து ஏதாவது பண்றீங்கன்னா அதுக்கு நீங்களே எப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இங்க பாருங்க, நீங்க டிசைன்ஸ் போயிடுங்க. டிசைன்ஸ்ல போயிட்டு பேஜ் கலர்னு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட விருப்பம், என்ன கலர் வேணுமோ, நீங்க ரெடி பண்ற அட்வர்டைஸ்மெண்டோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இன்செர்ட்ல போயிடுங்க. இன்செர்ட்ல போயிட்டு வேர்ட் ஆர்ட் அதுல போயிடுங்க. போயிட்டு நீங்க உங்களோட லெட்டர்ஸ் எந்த ஸ்டைல்ல வேணும் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இங்க உங்களோட கம்பெனியோட நேமோ இல்ல பண்ண போற பிசினஸோட நேமோ அதை நீங்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி எப்படி அலைன் பண்ணணுமோ உங்களுக்கு நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன். அதை எப்படி அலைன் பண்ணணும், எப்படி சென்டர் பண்ணணும், ஃபாண்ட் சைஸை சேஞ்ச் பண்றது, இது எல்லாமே சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்க போயிட்டு பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன இமேஜ், என்ன ரிலேட்டடா ஒர்க் பண்றீங்களோ, பிசினஸ் பண்றீங்களோ அது ரிலேட்டடா ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணியோ இல்ல நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை டவுன்லோட்ஸ்ல போய் நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். இங்க ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கலாம் டவுன்லோட்ஸ்ல போய். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு பிக்சரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அது டவுன்லோட்ஸ்ல இருக்கும், நீங்க அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிட்டு அந்த பிக்சரோட சைஸ் உங்களுக்கு எவ்வளவு வேணும், எப்படி வேணும் அப்படின்றத இங்க சைட்ல wrap டெக்ஸ்ட்னு இருக்கும் இல்லைங்களா, அதுல போயிட்டு நீங்க அதை அலைன் பண்றது பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட்ல ஏதாச்சும் உங்களுக்கு சேஞ்சஸ் வேணுமா, எதையாச்சும் கட் பண்ணணுமா, அது எல்லாமே நீங்க இங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்றீங்களோ, அதாவது நீங்க என்ன ஒரு கோர்ஸோ இல்ல என்ன பிசினஸ் பண்றீங்களோ அதை இங்க டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு அதுக்கு கீழே நீங்க ஒரு விஷயமா, அதாவது நீங்க என்னென்ன பண்ண போறீங்க, இப்போ கோர்ஸ்னா அந்த கோர்ஸ் கீழே என்னென்ன இன்க்ளூட் ஆகுது அதோட இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க கொடுக்கலாம். இதுதான் ஒரு சிம்பிளா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்றது. இதுக்கு நீங்க கலர் சேஞ்ச் பண்றீங்க, பேக்ரவுண்ட்ஸ் எதுனா கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கொடுக்கலாம். நீங்க ஒர்க் பாக்குறப்போ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ கீழே என்னென்ன பண்றோம், நீங்க என்னென்ன பண்றீங்க அந்த டீடைல்ஸை இங்க கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதை அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க, இப்போ இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கு கீழே உங்களுக்கு ஒரு காண்டாக்ட் நம்பர் இருந்தா தானே நீங்க பண்ண அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ அதனால கீழே உங்களோட ஃபோன் நம்பரு, உங்களோட இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அட்ரஸோ இல்ல உங்களோட டீடைல்ஸ் எங்க நீங்க பண்றீங்கன்றத கீழே இன்செர்ட் பண்ணிக்கலாம். இங்க பிக்சர்ஸ் அதே மாதிரி தான், நீங்க டவுன்லோட்ஸ்ல போயிட்டு நீங்க வாட்ஸ்அப் சிம்பிளை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதோட சைஸ் அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிட்டு பக்கத்துலயே உங்க ஃபோன் நம்பரை நீங்க டைப் பண்ணிக்கலாம். சைஸ் நீங்க பெருசு பண்ணனாலும் பெருசு பண்ணிக்கலாம். அதோட சைஸ் சின்னது பண்றீங்களா, போல்ட் பண்றீங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நீங்க எப்படி பண்ணுமோ அதை பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான். இது மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இது எப்படி எல்லாம் பண்ணீங்கன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா எய்ம், ப்ரொசீஜர்
அப்புறம் ரிசல்ட்னு சொல்லிட்டு எழுதிட்டு வந்துருங்க. இவ்வளவுதான். இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் எ ரெஸ்யூம் ரெண்டாவது டாபிக். இப்போ ஒரு ரெஸ்யூமை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ரேண்டமா ஒரு ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்படி தெரியல அப்படின்னா நீங்க ஃபைல்ல போயிடுங்க. ஃபைல்ல போயிட்டு நியூல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை நீங்க செலக்ட் பண்ணி எடிட் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் எடிட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா முக்கியமான சில கண்டென்ட் மட்டும் தான் வந்து ஒரு ரெஸ்யூம்ல இருக்கணும். அது என்னென்ன கண்டென்ட் இருக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இங்க பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் உங்க நேம், உங்களோட அட்ரஸ், உங்களோட ஜிப் கோடு, உங்களோட போன் நம்பர் டீடைல்ஸ் இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்து அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்றத இங்க டைப் பண்ணிக்கோங்க. ஹெட்டிங்கா கொடுத்துட்டு உள்ள உங்களோட டீடைல்ஸ் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து எஜுகேஷன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்கீங்க அப்படின்ற டீடைல்ஸ், எந்த இயர், எந்த மந்த்ல முடிச்சீங்க அப்படின்ற டீடைல்ஸை கொடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க இதுக்கு முன்னாடி வேற எங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், என்ன ஜாபோட டைட்டில், அது எல்லாமே இங்க டைப் பண்ணிட்டு எந்த கம்பெனில எந்த வருஷத்துல இருந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அங்க டீடைல்ஸை கொடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்கில், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதெல்லாமும் நீங்க 1 by 1 டைப் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க எதனா ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண டைமிங்ல என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படின்ற டீடைல்ஸையும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வேற ஏதாவது ட்ரைனிங் போய் அதுக்காக எதனா சர்டிபிகேஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதையும் கொடுத்துக்கோங்க. உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இதெல்லாமும் போட்டு நீங்க முடிச்சிருங்க. இதுதான் வந்து ஒரு பேசிக்கா ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்றது. தேர்ட் டாபிக் பாத்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் எ கார்ப்பரேட் சர்க்குலர் லெட்டர் இன்வைட்டிங் ஷேர் ஹோல்டர் டு அட்டெண்ட் ஆனுவல் மீட்டிங். ஒரு சர்க்குலர் லெட்டரை ரெடி பண்ணி அவங்களோட ஷேர் ஹோல்டரை நீங்க ஒரு ஆனுவல் மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணணும். இதுதான் வந்து தேர்ட் டாபிக். இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ கம்பெனி, எந்த கம்பெனி வந்து இன்வைட் பண்றாங்களோ அந்த கம்பெனியோட நேமு, அந்த பிளேஸ், என்ன டேட்ல வந்து அவங்க இன்வைட் பண்றாங்க, இந்த லெட்டரை அனுப்புறாங்க. இந்த டீடைல்ஸை ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. இதை டைப் பண்ணிட்டு ஃபாண்டோட சைஸ் போல் பண்றீங்கன்னா போல் பண்ணிட்டு இதை ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது என்ன லெட்டர், சர்க்குலர் லெட்டர் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால என்ன பண்ணியிருக்கேன், நான் சர்க்குலர் லெட்டர்னு டைப் பண்ணி அது சென்டர் பண்ணிட்டு போல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க சப்ஜெக்ட், இது என்ன சப்ஜெக்ட்காக இந்த லெட்டரை அனுப்புறாங்க, இதோட முக்கியமான கரு என்னன்றதை இங்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யார் யாருக்கு அனுப்புறாங்க, டியர் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இது வந்து யார் அனுப்புறாங்க அப்படின்ற டீடைல் இருக்கும். அடுத்து இது எந்த தேதியில இந்த மீட்டிங் நடக்குது, என்ன டேட்ல நடக்குது, என்ன டைமிங்ல நடக்குது, எந்த இடத்துல நடக்குது அப்படின்ற டீடைல்ஸை இங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உள்ள என்ன பர்பஸ்க்காக உங்களை இன்வைட் பண்றாங்கன்ற கண்டென்ட் இருக்கும், சும்மா டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ரேங்க் கொடுத்து ஒரு டிஃபால்ட்டான ஒரு கண்டென்ட்டை கூட நீங்க பேராகிராஃப் எடுத்து நீங்க இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ணிட்டு நீங்க இந்த இது முடிச்சிருங்க. முடிச்சுட்டு லாஸ்ட்ல வார்ம் ரிகார்டுன்னு கொடுத்து இதை எந்த பர்சன் அனுப்புறாங்க, அவங்களோட டிசிக்னேஷன் என்ன, எந்த இடத்துல இருந்து வருது, அதாவது எந்த கம்பெனில இருந்து வருதுன்ற டீட்டெயிலை கீழே டைப் பண்ணி முடிச்சிருங்க. இதுதான் வந்து பேசிக்கா ஒரு சர்க்குலர் லெட்டர் வந்து ஆனுவல் மீட்டிங்காக அனுப்புறது. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸல், அதாவது எம்எஸ் ஆஃபீஸ்ல எக்ஸல், ஓப்பன் ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து பார்க்க போறோம். இது தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.